திரைப்பட நடிகர் காங் மற்றும் திரு சரவடி சரவணன் மற்றும் நமது சிறப்பு விருந்தினர் வருக வருக என வரவேற்று அகமகிழ்ச்சி பள்ளியின் 16வது ஆண்டு விழாவை இதோ எங்கள் சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைக்கின்றனர். முதலாவதாக ஐயா, அடுத்ததாக நமது திரைப்பட நகைச்சுவை பிரபலமாக விளங்கும் திரு கிங்காங் அவர்கள், அடுத்ததாக நம்மையெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆற்ற இருக்கக்கூடிய நமது ஐயா திரு சரவடி சரவணன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து அன்னார் நமது பள்ளியின் மேடம் அவர்கள், அதனைத் தொடர்ந்து நமது பள்ளியின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கும் நம்பிக்கை மேரி என்ற அம்சலேகா அவர்கள், அடுத்ததாக பெற்றோர்களை இங்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் பள்ளியின் திரு தாளாளர் அவர்கள், அதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் கூடிய குழந்தைகள் அனைவரும் இங்கே வருவோம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் தங்களின் கரவொலியோடு நம் ஆண்டு விழா துவங்க இருப்பதால் அனைவரும் கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு அழைக்கிறோம். அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அந்த டீச்சர்ஸுங்க கொஞ்சம் இங்கே விழாமடைக்கு பக்கத்தில் அனுப்பவும். அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நமது பள்ளியின் பெற்றோர், நன்றி சார். அதனைத் தொடர்ந்து நிகழ்வின் துவக்கமாக பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் எழுந்து நிற்கவும். அடுத்ததாக பரதநாட்டியம் வருக வருகவே. வருகவே வணங்கியே வரவேற்போம், வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம், அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம், வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே.
நடனமாடி நம்மை வருக வருக என அன்போடு வரவேற்றுள்ளனர். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேடையில் வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர்களே, எங்கள் முன் அமர்ந்திருக்கும் அனைத்து பொதுமக்களே, மதிப்பிற்குரிய மற்றும் மரியாதைக்குரிய பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வர் அவர்களே, என்னுடன் பணியாற்றும் சக ஆசிரியர்களே மற்றும் என் உயிரினும் மேலான மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நாம் கொண்டாடி கொண்டிருப்பது நம் காஞ்சனாதேவி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 16வது ஆண்டு விழா. ஆண்டு விழா என்பது வெறும் கடமைக்காக மட்டும் செய்யப்படுவதல்ல. அது நம் இவ்வளவு காலம் இந்த வருடம் முழுவதும் நம் செய்த செயல்களை கொண்டாடும் ஒரு திருவிழா என்றே நான் கருதுகிறேன். அனைத்து செயல்களிலும் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். நாம் செய்கிற படிப்பானாலும் சரி, விளையாட்டானாலும் சரி, மற்ற எந்த காரியமானாலும் சரி, அதில் ஒரு தெளிவோடு நான் வெற்றியை கொண்டாடும் திருவிழா தான் இந்த ஆண்டு விழா. இந்த நேரத்தில் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். முதலாவதாக தமிழ் சினிமாவில் நகைச்சுவை இளவரசன் தனது அசாத்தியமான நடனங்களாலும் முகபாவனைகளாலும் பார்வையாளர்களை கவர்ந்தவர் ஏ. சங்கர் என்ற அதிசயப்பிரவி, மின்னலே, ஜீவா, சின்ன ஜமீன், தென்னலை ராமன் போன்ற பல்வேறு ஆயிரக்கணக்கான திரைப்படங்களில் நடித்து நம்ம எல்லாம் கவர்ந்தவர் நம்முடைய அன்புக்குரியவர் கிங்காங் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து நம்முடைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், நாமெல்லாம் அறிந்தவர் தான். அவரும் திரையில் பல நாடுகளில் பல வகையான பள்ளிகளில் சென்று அனைத்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அதாவது பள்ளி மாணவர்களுக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய விதமாக பேசக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர். அவரையும் இந்த நம்ம மத்தியில் இருந்து நமக்கு சிறப்பு தந்ததற்காக அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து நம் பள்ளியின் குலதெய்வங்களாக இருக்கிற அனைத்து பெற்றோர்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் இந்த வேளையில் வருக வருக என வரவேற்கிறேன். இது மீண்டும் இந்த விழா மேடைக்கு முன்பாக குழுமி இருக்கும் ஒவ்வொருவரையும் கடைசி வரை அமைதி காத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஊக்குவித்து கைதட்டி ஊக்குவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய குழந்தைகள் அதை சிறப்பாக செய்ய ஏதுவாக இருக்கும். எனவே குழுமி இருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். I request the cooperation of everyone to make this annual day successful event. Thank you very much. Thank you. சமூக ஊடகங்கள், அதாவது சோசியல் மீடியா இன்றைய மாணவர்களுக்கு தடையா துணையா என்று குறுகிய காலத்தில் பயிற்சி பெற்றுள்ளனர். எங்கள் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மாணவர்கள், ஆசிரியர்கள் என அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று எங்கள் பள்ளி மாணவர்கள் சமூக ஊடகம் மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு தடையா அல்லது துணையா என பேச வந்துள்ளார்கள். சமூக ஊடகம் மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணையே என்ற அணிக்காக பேச வந்துள்ளவர்கள் மாணவர் ஜி. பாரத், மாணவி எஸ். ரோஷினி, மாணவி ஜி. லீலா அவர்கள். சமூக ஊடகம் மாணவர்களின் வளர்ச்சிக்கு தடையே என்ற அணிக்காக பேச வந்துள்ளவர்கள் மாணவர் ஏ. வனஸ்தீன், மாணவி எம். பிரதீபா, மாணவி எஸ். அருணாதேவி அவர்கள். முதலாவதாக சமூக ஊடகம் மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணையே என்று பேச வருகிறார் மாணவி ஜி. லீலா அவர்கள். இங்கு அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்விங்க ஐயா. நீங்கள் செல்ஃபோன் வச்சுருக்கீங்களாங்க ஐயா? வச்சுருக்கம்மா. அதில் நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்களாங்க ஐயா? வச்சுருக்கம்மா. இன்னொரு முக்கியமான கேள்விங்க ஐயா, நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவராங்க ஐயா? அதை நீங்கள் தாம்மா சொல்லணும். ஐயா, நீங்கள் நல்லவர் தாங்க ஐயா, அது எல்லாத்துக்குமே தெரியுங்க ஐயா. அப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பையும் இணையதளத்தையும் நல்ல விஷயத்துக்கு தாங்க ஐயா பயன்படுத்துவீங்க? ஆமாம்மா. இது போதுங்க ஐயா, பட்டிமன்றமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு எதுக்குங்க ஐயா அங்கே 3 பேர் உட்காந்துருக்காங்க? கிளம்பி போக சொல்லுங்க ஐயா.
அப்போலாம் புரியாத சப்ஜெக்ட்டுக்கும் தெரியாத சப்ஜெக்ட்டுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் டியூஷன் போவோங்க ஐயா வாத்தியார்கிட்ட. இப்போலாம் யூடியூப் இருக்குங்க ஐயா, நம்மளுக்கு ஏங்க ஐயா வாத்தியார்? யூடியூப்பில் போய் பார்த்துக்கலாங்க ஐயா, நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கலாங்க ஐயா. ஆமாம்மா. ஐயா வாத்தியார்கிட்ட போனால் கூட டியூஷன் ஃபீஸ் கொடுக்கணும், ஆனால் யூடியூப்பில் நம்ம ஃபீஸ் கட்டவே தேவையில்லைங்க ஐயா, ஃப்ரீயாகவே நம்ம படிச்சுக்கலாங்க ஐயா. ஏங்க ஐயா இவ்வளோ சொல்கிறாங்களே எதிரணி டீமு, அவங்களே சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நெட்டில் இருந்து தாங்க ஐயா எடுத்திருப்பாங்க. ஆமாம்மா. பஸ் இல்லாமல் வாழ முடியுங்க ஐயா, சைக்கிள் இல்லாமலும் வாழ முடியுங்க ஐயா, இணையதளம் இல்லாமல் கண்டிப்பாக யாராலையும் வாழவே முடியாதுங்க ஐயா. சரியாக சொன்னீங்கம்மா. நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தாங்க ஐயா, முன்னாலலாம் அழகாக தெரிஞ்சா என்ன சோப் யூஸ் பண்ணுறேன்னு கேட்குற காலம் போய் இப்போல்லாம் அழகாக தெரிஞ்சா என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன்னு கேட்குற காலம் வந்துருச்சுங்க ஐயா. ஆமாம்மா. எல்லாம் ஃபோட்டோவை எடிட் பண்ணி தாங்க ஐயா போடுறாங்க. மக்களே உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் ஃபோட்டோ பிடிக்கிறீங்கன்னா உங்ககிட்ட எடிட் ஆப் இருந்தாலே போதும் மக்களே, நீங்கள் விஜய் மாரியும் அஜித் மாரியும் மாறிடலாம். லாஸ்ட்டில் ஒன்றே சொல்லி முடிச்சுக்கிறேன், எம் மொழி மறந்தாருக்கு வேலை உண்டாம், வேலை இல்லை இணையதளத்தை மறந்தவர்களுக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா www.leela.com இணையத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் நீங்கள் மாணவர்களின் வளர்ச்சிக்கு இணையதளம் ரொம்ப அவசியம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூக வலைதளம் மூலம் தகவல்கள் மிக எளிமையாகவும் வேகமாகவும் பகிர்ந்து கொள்ளப்படுவதை மாணவி ஜி லீலா அவர்கள் மிகவும் தெளிவாகவும் அருமையாகவும் கூறியுள்ளார்கள். அவருக்கு என் வாழ்த்துக்கள். அடுத்ததாக சமூக ஊடகம் மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு தடையே என்ற அணிக்காக பேச வருகிறார் மாணவி எஸ் அருணாதேவி அவர்கள். அவையோர் மற்றும் சபையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இணையதளத்தாலும் சமூக வலைதளத்தாலும் சமூகம் எந்த பாதையில் போகுதுன்னு இவங்க 3 பேருக்கும் தெரியாம சமூகம் இளைஞர்களுக்கு துணையா என பேச வந்திருக்காங்க. இவங்க துணையேன்னு பேசினாலும் நாங்கள் தடையேன்னு தயா பேச போறோம். ஐயா, முன்னாடிலாம் பப்ளிக் எக்ஸாம் வந்தால் பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏதோ ஒரு டென்ஷனோட புரட்டின புத்தகத்தையே திருப்பி புரட்டுவாங்க. ஆனால் இப்பெல்லாம் புத்தகத்தை புரட்டுறாங்களோ இல்லையோ ஃபேஸ்புக் நோட்டி ஸ்டேட்டஸ் போடுறாங்க. என்னன்னு தெரியுமாங்கய்யா? ஐ எம் கோயிங் டு ரைட் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு. இது தேவையா? அப்புறம் அதுக்கு எத்தனை பேர் லைக் போடுறாங்கன்னு வேற போய் பார்க்குறாங்க. இப்போல்லாம் நாளைக்கு வரப்போகிற கொஷின் பேப்பரை விட இன்னைக்கு ஸ்டேட்டஸ்க்கு வர லைக்குக்கு தாங்க ஐயா அதிகமாக இருக்குது ஆர்வம். அப்புறம் நம்ம பசங்களை பற்றி சொல்லியே ஆகணும். நம்ம பசங்க இருக்காங்களே படிக்கிற மாதிரி இருப்பாங்க, இல்லை படிக்கிற மாதிரி நடிச்சிட்டாவது இருப்பாங்க. அப்போ தான் அம்மா வந்து சொல்லுவாங்க, டே இந்த கரண்ட் பில்லை கட்டிட்டு வாடா அப்படின்னு. போமா உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இல்லைடா இன்றைக்கி தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லுவோம். சரி குடுமா நம்ம நெட்டிலேயே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். பசங்க ஓடி ஆடி விளையாண்டாதாங்க என் உடம்பு நல்லாயிருக்கும். அப்புறம் 35 வயசுலேயே கை வலிக்குதுன்றான், கால் வலிக்குதுன்றான், பத்தாததுக்கு தலை வலிக்குதுன்றான், கொஞ்சம் மேலே போனால் சுகர் வருதுன்றான். சரி அதெல்லாம் விடுங்க, நம்ம ஃபேஸ்புக் ட்விட்டருக்கு வருவோம். ஃபேஸ்புக் யூடியூப்லாம் இருக்கிறதுனால பசங்க படிக்கிறதே மறந்துடுறாங்க. சில பேர் படிப்பு மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடுதுங்க ஐயா. இதிலே தெரியுதா நம்ம பசங்க எப்படி இருக்காங்கன்னு? ஒரு ஜிபி 3G டேட்டா விலை தெரியுதுங்க ஐயா, 1 கிலோ தக்காளி விலை தெரியலங்க ஐயா. இதிலே தெரியுதா நம்ம மாணவர்கள் 99% இணையதளத்தால் கெட்டு போகிறாங்கன்னு. இதை எப்படிங்க ஐயா எதிரணியினர் மறுப்பாங்க? மறுக்க தான் முடியுமா, இல்லை மறுக்க தான் தைரியம் இருக்கா? அப்புறம் இணையதளத்தில் இல்லாத கருத்துக்களே இல்லையாமல் எல்லாம் குவிந்து கிடக்குதாமல்ல, குவிந்து அக்கருத்துக்கள் எல்லாம் எங்கள் முனிவராலும் சித்தராலும் அவங்க எழுதின புக்கில் இருந்து சுட்டதுன்னு எங்களுக்கும் தெரியும் ஐயா. அதுக்கு தான் எங்கள் சித்தர் அப்போவே சொல்லியிருக்காங்க, பிண்டம் போல் ஒன்று கண்டுபிடிக்கப்படும், கண்டுபிடிப்பு மனிதர்களை ஆட்டி வைக்கணும். இன்றைக்கி ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நாங்கள் மாட்டிட்டு படுற பாடு இருக்கே, ஐயோ அப்பப்பா சொல்லவே முடியல. காலம் கெட்டு போச்சு நடுவர் அவர்களே, காலம் கெட்டு போச்சு. ஃபோனை எடுத்தா என்ன நோண்டுறாங்கன்னே தெரியல. அசின் த்ரிஷான் ஃபோட்டோ போட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. கடைசியில் பார்த்தா தான் தெரியுது இவனும் அவனும் ஒரே குட்டையில் விழுந்த மட்டைங்கன்னு. அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் வருவோம். வாட்ஸ்அப் நின்னா ஒரு ஸ்டேட்டஸ், நடந்தா ஒரு ஸ்டேட்டஸ், உட்காந்தா ஒரு ஸ்டேட்டஸ், இப்படி வாட்ஸ்அப்புக்கு போய் ஸ்டேட்டஸ் போட தெரிஞ்ச நமக்கு குடும்ப ஸ்டேட்டஸை பார்க்க தெரியலையேங்க ஐயா. அப்புறம் நம்ம பெற்றோர் இருக்காங்களே, அவங்க எப்படி தெரியுமா ஐயா கனவு காண்டு வச்சுருக்காங்க, நம்ம பிள்ளை நல்லா படிக்குமா, நல்ல மதிப்பெண் எடுக்குமா, நல்ல கல்லூரியில் சேருவார்களா, நல்ல மணப்பெண் அமையுமா, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லது 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 என்று நினைக்கும் பெற்றோர்களுடைய கனவை நம்ம எப்படி தெரியுமாங்க ஐயா நிறைவேற்றி இருக்கிறோம். டெய்லியும் இன்ஸ்டாலேயும் ஃபேஸ்புக்லேயும் கடலை தான் போட்டுட்ருக்கோம். அப்புறம் இங்கே இருக்க மாணவர்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. வரும் பொது தேர்வில் நல்லா படித்து நல்ல மதிப்பெண்
எடுத்து நம்மளாலேயும் அரசு உத்தியோகம் டாக்டர் டீச்சர்னு ஏங்க ஐயா ஆக முடியாது? கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறாங்க ஐயா. சுவர் இருந்தால் சித்திரம் வரையலாம். KMS நிறுவனம் உங்களுக்கு சுவராக இருக்கிறது. அதில் ஒவ்வொருவரும் சித்திரம் வரையுங்கள். எத்துறையிலும் சித்திரம் வரையலாம். KMS நிறுவனம் உங்களையும் உங்கள் புகழையும் மேலோங்க செய்யும். எனவே நடுவர் அவர்களே, இனியதோர் தீர்ப்பு. இணையதளம் இளைஞர்களுக்கு தடையே என ஆணித்தனமாக கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இணையதளத்தால் இன்றைய இளைஞர்கள் சோம்பேறித்தனமாக ஆவது உண்மைதான் மற்றும் சமூக வலைதளத்தால் ஏற்படும் தீமைகளை மாணவி அருணாதேவி மிக அருமையாக கூறினார். அடுத்தது, சமூக வலைதளம் மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு துணையே என்ற அணிக்காக பேச வருகிறார் மாணவி ரோஷினி அவர்கள். எனக்கு முன்னால் பேசிய மாணவர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். ஐயா, இன்றைக்கு எல்லாமே தகவல் தொழில்நுட்பத்தினால் வளர்ந்து விட்டது. ஏனென்றால் இன்று பள்ளி கல்லூரியில் படிப்பதற்கு விண்ணப்பம் அனுப்புதல், மருத்துவ கலந்தாய்வு, பொறியியல் கலந்தாய்வு, திருமண தகவல் பதிவு செய்தல் என எல்லாமே தொழில்நுட்ப மூலமாகத்தானே பதிவு செய்கிறோம். மேலும் ஒரு தலைவரை பற்றி குறிப்பு வேண்டுமா? இணையத்தில் சென்று தேடினால் அவரை பற்றிய முழு விவரமும் நாம் அறிந்து கொள்வோம். மானுட வாழ்க்கையை 4ஆக பிரித்து கொள்ளுங்கள். நெருப்பு கண்டுபிடித்தான் முதல் யுகம், சக்கரம் கண்டுபிடித்தான் 2ஆம் யுகம், மின்சாரம் கண்டுபிடித்தான் 3ஆம் யுகம், கனிப்பொறி கண்டுபிடித்தான் 4ஆம் யுகம். நெருப்பு கண்டுபிடித்தான் சுவை மாறியது, சக்கரம் கண்டுபிடித்தான் வாழ்க்கையில் நகர ஆரம்பித்தான், மின்சாரம் கண்டுபிடித்தான் வாழ்க்கையில் பங்களிப்பை தந்தது, கனிப்பொறி கண்டுபிடித்தான் வாழ்க்கையே அவன் கையில் வந்தது. பள்ளியில் கற்ற கல்வி என்பது, இப்போ நான் கேட்குறேன், இங்கே எத்தனை பேருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்? ஒரு 100 பேர் இருப்பீங்களா? எத்தனை பேருக்கு நீச்சல் அடிக்க தெரியும்? ஒரு 200 பேர் இருப்பீங்களா? எத்தனை பேருக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ண தெரியும்? இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் செல்ஃபோன் யூஸ் பண்ண தெரியும். இதுக்கெலாம் எந்த பள்ளிக்கூடங்க ஐயா கற்று தந்தது? எனவே தொழில்நுட்பம் தேவை என்பதை இந்த மானுடம் உரைத்தெரிக்கிறது. பள்ளிக்கூடமாக இருக்கா சார்? இன்னைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு பள்ளிக்கூட வாசல் நின்று பாருங்கள். எவனாவது நின்று நிதானமாக வரானா பாருங்கள். தீப்பிடிச்ச வீட்டிலேருந்து வெளியே வர மாதிரி வரான். அதே காலையில் வீட்டுக்கு போகிற மாதிரி போகிறான். அந்த பரபரப்பு எவனுக்கும் இல்லை. எதிரணி சொன்னாங்க 3G விலை தெரியுது, தக்காளி விலை தெரியலன்னு. என்னமா பண்ணுறது? ஃபோன் விலையை விட தக்காளி விலை அதிகமாக இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் தொழில்நுட்பத்தை தவறாக புரிந்து கொண்டு அது தவறு என்று சொல்வது என்ன நியாயம்? தகவல் தகவல் தகவல். தொழில்நுட்பத்தால் எத்தனை தகவல். கரப்பான் பூச்சி உயிரில்லாமல் 7 நாட்கள் உயிர் வாழும். தனக்கு எப்படி தெரியும்? தகவல். சிங்கத்தின் பிடரி மையத்திலிருந்து மூட்டு வலிக்கு மருந்து தயாரிக்கப்படுகிறது. தனக்கு எப்படி தெரியும்? தகவல். அனைத்தும் தகவல் கொண்டு வந்து கொடுக்கிறது. இப்போலாம் நம்ம ஃபோனு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதால நம்ம பையன் எல்லாம் ஷார்ட்டாக பேச கற்றுக்கிட்டானா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, கள்ளச்சாராய கடையை மூட சொல்லி எத்தனை பேர் போராடினாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. அது ஒரு 8வது படிக்கிற பையன் 2 வரியிலே சொல்லி முடிச்சிட்டானா. ஒருத்தவன் சாராய பாட்டிலை குடிச்சிட்டு கீழே போடுறானா. இப்போ அந்த பாட்டில் அவனை பார்த்து பேசுதான். என்னில் இருந்ததை நீ குடித்து விட்டா, எனவே நான் காலி. உனக்குள் நான் வந்து விட்டேன், இனிமேல் நீ காலி என்றானாம். சுனாமி வருவதென்றால் கடனையே நாடு கடத்த சொல்வது என்ன வாதம்? தொழில்நுட்பத்தால் பயன்படுத்துகிறவன் தவறு செய்கிறான் என்று அந்த தொழில்நுட்பத்தையே தவறு சொல்வது என்ன நியாயம்? தகவலை கண்டுபிடிக்கவும் தொலைந்து போனவர்களை தேடி பிடிக்கவும் உதவுதான் தொழில்நுட்பம் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். ஒரு மாணவன் ஒரு கவிதை எப்படி எழுதியிருக்கான்னு பாருங்க. தேடினேன் வந்தது கூகுள் சர்ச், நாடினேன் தந்தது ஆன்லைன் ஷாப்பிங், வாசலில் நின்றது டோர் டெலிவரி, வாழவா என்றது matrimony.com. இன்றைய இளைய சமூகங்கள் எத்தனை அழகாக யோசிக்கிறாங்க நடுவர்கள் அவர்களே. ஒரு தகவலை நம்ம எங்கேருந்து தெரிஞ்சுக்குவோம்? அம்மாட்ட கேட்போம்மா இது எப்படிமான்னு, இல்லைனா டீச்சர்கிட்ட கேட்போம் சார் இது எப்படின்ட்டு, இல்லைனா ஃப்ரெண்டுக்கிட்ட கூட கேட்போம் மச்சான் இது எப்படின்ட்டு. அம்மா கூட ஒரு டைம் என்னடா நோயின்னு பேசிகிட்டே இருக்கேன் அமைதியாருன்னு சொல்லுவாங்க. டீச்சர் கூட நீயே பார்த்தான்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்டு கூட போட்டு அறுக்காதடான்னு சொல்லுவாங்க. கூகுள் என்னைக்காச்சும் உங்கள்கிட்ட கோவித்துட்டு சொல்லாமல் இருந்திருக்கா? சொல்லாமல் இருக்காது. எனவே நீங்கள் அனைவரும் அறிவியல் விளக்காக திகழ வேண்டும். நம்ம விளக்குன்னு எதை சார் சொல்லுவோம்? கொஞ்சம் எண்ணெய் திருத்தி இருக்கணும். அதை 3த்தையும் மனசுக்குள்ளே சொல்லி பாருங்க. எண்ணெய் திருத்தி. உன்னை திருத்தி கொள்ளும் போதெல்லாம் நீ விளக்காக திகழ்கிறாய். இந்த தொழில்நுட்பத்தை வைத்து உன்னை திருத்தி கொள்ள வேண்டுமே தவிர அது உன்னை தவறு செய்ய தூண்டுகிறது என்பது தவறான வாதம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு என் வாழ்த்துக்கள். அடுத்ததாக, சமூக ஊடகம் மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு தடையே என்ற அணிக்காக பேச வருகிறார் மாணவி எம் பிரதீபா அவர்கள். அனைவருக்கும் என் உள்ளம் கனிந்த முத்தான முதற்கண் வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் எதிரணி மாணவர்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்போனின் பயன்பாட்டால் நல்லவைகளும் உள்ளன, கெட்டவைகளும் உள்ளன. அதில் நிறைய தீமைகளே உள்ளன.
வாகனங்கள் கனரக மற்றும் இருசக்கர வாகனங்களை ஓட்டும் பொழுது செல்போனில் பேசிக்கொண்டே ஓட்டுவதால் நிறைய விபத்துகள் நடக்கின்றன. எனவே ஊடகங்களின் பெருக்கம் தடையே என்று அடித்து கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சமூக ஊடகத்தினால் ஏற்படும் தீமைகளையும் அதன் விளைவுகளையும் மாணவி பிரதிபா அவர்கள் அருமையாகவும் விளக்கமாகவும் கூறினார். அடுத்ததாக சமூக ஊடகம் மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு துணையே என தன் கருத்தை முன்வைக்க வைக்கிறார் மாணவர் ஜி பாரத் அவர்கள். இங்கு கூடியிருக்கும் பெற்றோர்கள், சிறப்பாளர்கள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு கதையோடய ஆரம்பிக்கிறேன். வெளிநாட்டிலலாம் குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னா அந்த குழந்தைய தூக்கி விடாமல் வெயிட் பண்ணுவாங்களாம். ஆனால் நம்ம நாட்டில் குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னா அந்த குழந்தைய தூக்கி விட்டதும் இல்லாமல் 4 அடி வரை அடிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த குழந்தையோட மனசில் என்ன தெரியுமா நம்ம பதிவு வைக்கிறோம்? நம்ம என்ன தான் தப்பு செஞ்சாலும் சமூகத்தை தான் சுட்டி காட்டுறமே தவிர நம்ம செஞ்ச தப்பை நம்ம உணரவே கூட என்ற எண்ணத்தை தான் அங்கேயா சொல்கிறோம். எங்கள் எதிரணி ஃபேஸ்புக்குன்னு சொல்கிறாங்களே, அப்படி அந்த ஃபேஸ்புக்கில் தெரிஞ்சது என்ன? 4 விஷயந்தான். ஒன்று போஸ்ட்டு, இன்னொன்று லைக்கு, இன்னொன்று ஷேர், இன்னொன்று கமெண்ட்டு, இன்னும் எவ்வளவோ இருக்குங்க ஐயா. அதுலேருந்து ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. பென்சில் ஆர்ட்னே கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க ஐயா? தெரிலப்பா, நீங்களே சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லைங்க ஐயா. இப்போ எனக்கு பென்சில் வச்சு நல்லா வரைய தெரியுன்னு வச்சுக்கிங்க. அந்த படைப்பை நான் அதில் பதிவு செய்வேன். அது என்னோட அங்கீகாரமாகவும் இருக்குது. அது என்னோட வளர்ச்சிக்கு தாங்க ஐயா உதவுகிறது. அது எப்படி நான் தடைன்னு சொல்ல முடியும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஐஐடி ப்ரொஃபஸரோட லெக்சரை கேட்கணுன்னா ஒன்று ஐஐடிக்கு போகணும், இல்லைனா பெரிய கான்ஃபரன்ஸுக்கு போகணும். இப்போல்லாம் எப்படி தெரியுமா? ஆன்லைன் மூலயமா லேப்டாப்லேயே கேட்டுக்கலாங்க ஐயா. நம்ம டீச்சரோட லெக்சரே கேட்க மாட்டோம். நீங்கள் ஐஐடி லெக்சர் வரைக்கும் போயிட்டீங்களா? சரி, மேலே சொல்லுங்கள். அப்புறம் சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க, ஆட தெரியாதவனுக்கு வீதியில் கோலன்னு. இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண தெரியாதவங்க மட்டும்தாங்க இது தடைன்னு சொல்லுவாங்க. யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க எப்பயுமே இது துணைன்னு மட்டும்தாங்க சொல்லுவாங்க. ஆமாப்பா. எங்கள் எதிரணிகளுக்கெல்லாம் மாணவர்கள் தடைக்கு தான் சமூகம் ஊடகங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. இப்போ உதாரணத்துக்கு புத்தகத்தை எடுத்துக்கலாம். என் புத்தகத்தில் கூட தான் நல்ல புத்தகங்கள், கெட்ட புத்தகங்கள்னு இருக்குது. அதுக்குன்னு புத்தகங்கள் எல்லாம் மாணவர்கள் வளர்ச்சிக்கு தடைன்னு சொல்ல முடியுமாங்க ஐயா? சரியாக சொன்னீங்கப்பா. பாரதிதாசன் ஒரு கவிதை கூறியிருக்காங்க பாருங்களேன். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விளம்பும் மக்களே. இந்த காலத்தில் அறிவை விரிவு செய்ய உதவுவது சமூக ஊடகங்களும் வலைத்தளமும் தானங்க ஐயா. ஆமாப்பா. அதனால் கடைசியாக இதோடு வாதத்தை முடிச்சுக்கிறேன். யாருக்காக இந்த செல்ஃபோன் நமக்காக. அதை பயன்படுத்தி நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்று முன்னேறுவோம். நன்றி, வணக்கம். என்ற கருத்தை ஆணித்தனமாக பதிவு வைத்துள்ள மாணவர் ஜி பாரத் அவருக்கு என் வாழ்த்துக்கள். அடுத்ததாக சமூக ஊடகம் மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு தடையே என்ற அணிக்காக பேச வருகிறார் மாணவர் ஏ வனசின் அவர்கள். இருக்கும் மாணவர்களே, ஐஃபோன் போல் அம்சமாக அமர்ந்திருக்கும் இளைஞர்களே, நோக்கியா போல் நொந்து கிடக்கும் நடுவர் அவர்களே, கூகுளுக்கே குருவாக விளங்கும் எமது பள்ளி ஆசிரியர்களே, இங்கு நடுவராக அமர்ந்திருக்கும் நடுவருக்கும் முன்னாள் மாணவருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் என் வணக்கத்தை கூறி உரையை தொடங்குகிறேன். ஐயா, சமூக ஊடகங்களும் வலைதளங்களும் மாணவர்களுக்கு துணையா தடையா? அது என்னங்க துணையா? தடை தான். சமூக ஊடகங்களும் வலைதளங்களும் ஒரு கூர்மையான கத்தி மாதிரி. அதை வச்சு காய்கறியும் வெட்டலாம், ஒருத்தன் கையையும் வெட்டலாம், ஏன் ஒருத்தன் உயிரையும் எடுக்கலாம். ஐயா, அந்த காலத்தில் எந்த விளையாட்டுலாம் விளையாடினாங்க சொல்லுங்கள்? கபடி, ஓடி பிடிச்சி அந்த மாதிரிலாம் விளையாடுவாங்கப்பா. ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் பசங்க எதை எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? ரன்னிங்கு, ஷூட்டிங்கு, ஃபயருங்கு இதெல்லாம் தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க விளையாடுற விளையாட்டை பாருங்களேன். ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி, டெம்பிள் ரன். நடுவர் ஐயா, பசங்க டெம்பிள் ரனில் ஓடின ஓட்டத்தை ஒலிம்பிக்கில் ஓடி இருந்தா இந்தியா எத்தனையோ தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கும். உண்மைதான்ப்பா. நம்ம எதிரணி மாணவி சொன்னாங்க கூகுள். ஆமாம், கூகுள் ஒரு திறந்தவெளி பல்கலைக்கழகம். அதில் நம்ம என்ன தேடினாலும் கிடைக்கும். அது மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது, ஒத்துக்கிறேன். அந்த கூகுள் உதாரணத்துக்கு அந்த கூகுளில் ஹவு டு கில் எ மேன்னு போடுங்க, வரும். தற்கொலை செய்வது எப்படின்னு போடுங்க, லைவாக காட்டும். ஆனால் நம்ம ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அப்படி கிடையாது. நமக்கு எது நல்லதோ, நம்ம நாளை தலைமுறைக்கு எது நல்லதோ, நம்ம வளர்ச்சிக்கு எது உதவுமோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. நம்ம கவர்மெண்ட்டு பசங்க படிக்கணும்னு லேப்டாப் தந்தாங்க. நீங்கள் சொன்ன இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோட லேப்டாப் தந்தாங்க. ஆனால் அது பசங்களாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் அதில் படம் தான் பார்க்குறாங்க. உண்மையாங்க ஐயா? ஆமாப்பா. முன்னெல்லாம் நியூஸ் பேப்பர் திறந்தா கொலை குத்தம்னு வரும். அதில் வயசை பார்த்தீங்கன்னா 35, 40, 45 இருக்கும். ஆனால் இப்போ பாருங்களேன், 17, 19, 20, 25 இருக்குது.
இதுக்கெல்லாம் காரணத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன சோசியல் நெட்வொர்க் தாங்க இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், சோசியல் நெட்வொர்க்கு மாணவர்களோட முன்னேற்றத்திற்கு தடைன்னு சொல்லி என் வாதத்தை முடிச்சிருக்கேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. கிடையாது. அதை பயன்படுத்துவதின் மனநிலையை அதனால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் யாருக்கு எந்த செய்தியை காட்ட வேண்டும் என்று அதற்கு தெரியாது என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார் மாணவர் வனத்தின் அவர்கள். நமது பள்ளியின் 6 மாணவர்கள் அவரது கருத்துக்களை கூறியுள்ளார். இரு அணியினரின் வாதத்தை கேட்ட பிறகு நம்முடைய சிந்தை குழம்பியுள்ளது. நன்மையும் அறிவும் எத்திசையினும் யாரேதறினும் அது கொண்டு வாழ்வது நல்லது என்று பாரதி சொல்வதை வைத்து பார்க்கும்போது தகவல் தொழில்நுட்பம், மீடியாக்கள், சமூக ஊடகம் ஆகியவை இன்றைய அறிவியல் உலகத்திற்கு பெரிதும் தேவைப்படுகின்றன. இணையதளத்தை பயன்படுத்த பழகிக்கொள்ளுங்கள், ஆனால் அதை தவறான வழியில் பயன்படுத்த பழகாதீர்கள். எனவே சமூக ஊடகம் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு துணையே என்று தீர்ப்பளிக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ டீச்சர். பெற்றோர்கள் அனைவரும் தங்கள் பலத்த கரவோசை எழுப்பி எம் மாணவ செல்வங்களை உற்சாகப்படுத்தவும். நேற்று தான் கொடுத்தோம் அந்த ஸ்கிரிப்ட். அதனை முழுமையாக உள்வாங்கி தன் திறமைகள் பேச்சு திறமையின் மூலம் வெளிக்காட்டிய என் மாணவி செல்வங்களுக்கும் அதனை பற்றுவித்த எமது பள்ளியின் முதுகலை தமிழாசிரியர் அவர்களுக்கும் நன்றி. Guest and all my dear friends and teachers and parents. Now we are going to invite them and honor the chief guest. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இப்பொழுது விருந்தினர்களை கௌரவப்படுத்துதல், பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு அவங்களுடைய சிறப்புரை மாணவர்களுக்கு பாரதிதாசன் பள்ளி நிர்வாகி மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். சிடிஎன் டிவி சார் அவர்களுக்கும் ஆலத்தூர் பஞ்சாயத்து தலைவர் அருமை சகோதரர் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்கிறேன். ஐயா மேடைக்கு வாங்க ஐயா. எங்கள் கம்ப்யூட்டருக்கு ஏதாவது ஒரு இஷ்யூன்னா வருவார். தம்பி மேலே வாப்பா. சார் நீங்களும் வாங்க. ஏம்மா வாங்கம்மா. எல்லாம் ஒரு கிளாப் பண்ணலாமே. பெற்றோர்கள் அனைவரும் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் போது தங்கள் கரவோசை மூலம் அவர்களை. அடுத்ததாக பாரதிதாசன் தாளாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக விஜய் டிவி புகழ் சரவணன் சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக சிடிஎன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஜேம்ஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கம்பெனியிலிருந்து வந்திருக்க முத்துக்குமார் சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அரிய பெருமானூர் கதிரவன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஏற்று ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு சுற்று வட்டாரத்தில் எங்கள் பேருந்து செல்லுமிடம் உள்ள தலைவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம். வந்திருந்தால் ஸ்டேஜுக்கு அருகாமையில் தயவுசெய்து வாங்க. நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து நடைபெறும். இப்பொழுது விழா வாழ்த்துறை எங்களுடைய இனிய சகோதரர், இந்த ப்ரோக்ராமுக்கெல்லாம் காரணகர்த்தா, எதை செய்யணுன்னு நேற்று கூட வந்து இதை இப்படி செய்ய, இதை முன்னாடி வை பின்னாடி வை, என்னுடைய இன்னும் சொல்கிறதுன்னா ரிமோட் கண்ட்ரோல். ஒரு நாளைக்கு ஒரு 30 ஆண்டு கால நட்பு, உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய எனக்கு ஒரு பொக்கிஷம். வெல்டன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின்
தாளாளர் எனது அருமை சகோதரர் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு உங்கள் சார்பாக ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இதில் கைத்தட்டுக்கிறாங்க, கண்டிப்பாக தட்ட மாட்டீங்க எனக்கு தெரியும். ஏன்னா குழந்தைங்க ஆடினா மட்டும் தான் நீங்கள் தட்டுவீங்க. கூடிய சீக்கிரம் ஆட வந்துடுவாங்க, பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கின்ற நமது சிறப்பு விருந்தினர்கள் கிங்காங் பார்த்துருப்பீங்க, அடுத்து வரப்போகிறாரு. மிகவும் ஒரு குணச்சித்திர நடிகர். உங்களுக்காகவே நமது பள்ளியின் தாளாளர் வர வச்சுருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான ஒரு நடன நிகழ்ச்சிலாம் கொடுக்குறாங்க. அவர்களுக்கும் அருமை நண்பர் சரவெடி சரவணன் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காரு. அன்பு நண்பர் சரவணன் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்று, மற்றும் இங்கே மேடையில் விட்டிருக்கின்ற அனைத்து பள்ளி தாளாளர்கள் மற்றும் டிவி தோழர்கள், இங்கே வந்திருக்கின்ற இந்த பள்ளிக்கு உறுதுணையாக இருக்கின்ற, ஊக்கமாக இருக்கின்ற, உயிர் கொடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். என்னை கேட்டால் அந்த பள்ளிக்கு உயிர் நாடினா அது பெற்றோர்கள் தான், எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறது, உங்கள் பேர் ஆதரவோடு 16வது ஆண்டு விழா இங்கே மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, நடைபெறப் போகின்றது, நடைபெறும். பட் இன்னும் பல்லாண்டு காலங்கள் இங்கே ஆண்டு விழா நடைபெற வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்போடு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். பல இன்னல்களை தாண்டி இந்த பள்ளி இன்று மிகவும் சிறப்பாக, உங்களுக்கு தெரியும், இங்கே வந்திருக்க அனைத்து பழைய பேரண்ட்ஸ் எல்லாமே தெரியும். போன வருஷத்துக்கு அதுக்கு முந்தின வருஷம் இருந்தாலும் இந்த வருஷம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இன்னும் வருங்காலங்களில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, பயப்பட வேண்டாம். ஏன்னா எல்லாமே லேர்னிங் தான். அது கொரோனாவிலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இப்போ குழந்தைங்கள் சொன்னாங்க, டெக்னாலஜி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது மாதிரி நீங்கள் எல்லாமே அதை புரிஞ்சுக்கணும். அதனால் எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் பள்ளி நிர்வாகத்திடம் கூற வேண்டுமே தவிர அதுக்காக மாற்று பள்ளியை தேர்ந்தெடுக்க கூடாது என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக வரும் கல்வி ஆண்டில் இன்னும் சிறப்பாக இந்த பள்ளி செயல்படும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆதலால் உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் இந்த பள்ளிக்கு தேவை. அதே மாதிரி இங்கே படிக்கின்ற பள்ளிகள், அருகாமையில் உள்ள பள்ளிகள் மாணவர்களையும் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து இந்த பள்ளிக்கு நீங்கள் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து குறைகள் இருந்தால் நீங்கள் நேரடியாக தாளாளிடம், அது 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு முழு மூச்சாக இங்கே தான் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அதனால் இந்த நேரத்தில் இதை அன்போடு உங்களிடம் கேட்டுக்கொண்டு, நீங்கள் அனைவரும் இந்த பள்ளியை தேர்ந்தெடுப்புக்கு நன்றி கூறி, நீங்கள் என்றென்றும் இந்த பள்ளியை உங்கள் சார்பாக நீங்களும் வாழ்த்த வேண்டும், அருகாமையில் உள்ள பல்லவரை சேர்த்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்பளித்த அண்ணன் அருமை நண்பர் காஞ்சனாதேவி கண்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். The distinguished leader in exchange, the host insight will understandly the enrich our event. Thank you, sir. நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர் மிஸ்டர் கிங்காங் அவர்கள் உங்கள் முன் வந்திருக்கின்றார். அவருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க, ஒரு ஓ போடுங்க பார்ப்போம். வெரி குட். சவுண்டு பத்தலை, இன்னும் கூட்டமும் பத்தலை. வெரி குட், வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. உயரத்தில் குறைந்தவர், உள்ளத்தால் உயர்ந்தவர். அதனால் என்றென்றும் உங்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு தேவைப்படுகிறது. நன்றி. பெற்றோர்களின் கனிவான கவனத்திற்கு தயவு செய்து பெற்றோர்கள் அனைவரும், இது இந்த வருஷம் 2025 2ஆம் தேதிக்கு பிறகு தான் இதை ஒரு பிளான் பண்ணினது. அதனால் தயவு செய்து ஆசிரியர் பெருமக்கள் அவ்வளோ கடுமையாக உழைச்சி பண்ணியிருக்கிறாங்க. பெற்றோர்கள் எல்லாம் இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு அருமையானது, சுற்றி தெரியக்கூடாது. தயவு செய்து வந்து சீட்டில் உட்காருமாறு உங்களை இருகரம் கூப்பி பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைத்து பெற்றோர்கள், மாணவர்கள், நம்ம வெளியிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து பெரியோர்கள், சான்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரும் தயவு செய்து முன்னிருக்கையில் அமர்ந்து இந்த காட்சியினை மிகவும் சீரும் சிறப்பாக நடத்தி தருமாறு உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஆலத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர், நேரம் மிக மிக முக்கியம். அதுதான் 4:30க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் தயவு செய்து
நம்ம ப்ரோக்ராம் நிறைய இருக்குது. இன்னும் சாருடைய ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வெளிச்சம் தேவை. அதனால் நீங்கள் ரொம்ப கண்டுகளிக்கணும். கொஞ்சம் அமைதி காத்து அனைவரும் வந்து அந்த பிள்ளைங்க மேக்கப் ரூமில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னறிக்கைக்கு வாங்க. அடுத்ததாக ஆலத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் எனது அருமை சகோதரர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், நமது சிறப்பு அழைப்பாளர் கிங்காங் அண்ணன் அவர்களுக்கும் சரவெடி சரவணன் அவர்களுக்கும் இந்த பள்ளியின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். மேலும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர் இவர்களிடம் ஒரு சின்ன கலந்துரையாடல் பேச நினைக்கிறேன். இயல்பாக ஒரு பள்ளியில் பசங்க சிறப்பாக படிக்கிற பசங்களை எப்பவுமே என்கரேஜ் பண்ணுறதா ஒரு வாடிக்கையாக இயல்பாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த ஆவரேஜாக படிக்கிறவன், படிக்க தெரியலன்னு நினைக்கிற பசங்களை பார்த்தோன்னா யாரையுமே பெற்றோராக இருக்கட்டும் இல்லை ஆசிரியராக இருக்கட்டும் ஒரு டாமினேட் பண்ணி மற்ற பசங்களை பார்த்து இவனை பார்த்து கம்பேர் பண்ணி நிறையா விஷயங்கள் டாமினேட் பண்ணி நிறையா விஷயம் நடந்துகிட்ருக்கு. இது இயல்பாக என்னோடய வாழ்க்கையில் நடந்த விஷயம். அதனால் பெற்றோர்களுக்காக சரி ஆசிரியர்களாக தான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிற விஷயம் என்னென்னா, மாணவர்களை ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. மற்றபடி மற்ற பசங்களை கூட கம்பேர் பண்ணி எந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க. ஏன்னா அதுவே ஒரு டிக்ரேஜ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அமையுது. சிறப்பாக பசங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்க. வாய்ப்புக்கு நடத்து கொடுத்து நன்றி. ரெண்டொரு திருக்குறள் போல பேசினாலும் முத்தாய்ப்பாக சிறப்பாக முடித்தீர்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது எனது இனிமைய சகோதரர் பாரதிதாசன். அதில் ஒரு பல்கலைக்கழகமே இருக்குது. நான் படித்தது பாரதிதாசன் பல்கலைக்கழகம், திருச்சிராப்பள்ளி, இளியத்தூரில் இருக்குது. இப்போ இளியத்தூர் அந்த சரம் பைத்தந்துறையில் உள்ளவங்களுக்கு சாரை தெரியாதவங்க கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளிக்காகவே தன்னையே தன் குடும்பத்தையே அர்ப்பணித்தவர் எங்களுடைய வருகையை ஏற்று வந்துள்ளார். உங்களின் சார்பாக அவரை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காஞ்சனாதேவி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 16வது ஆண்டு விழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அனைத்து பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இங்கே வருகிறதிலிருந்து சிறப்புரை ஆற்றிய வெல்டன் மெட்ரிக் பள்ளி செந்தில் அவர்களுக்கும் சரவடி சரவணன் அவர்களுக்கும் கிங்காங் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு இங்கே என்னை பேச அழைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்கள் அனைவரும் தன் குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்க வேண்டிய பழக்கம் இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அவர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும். அப்படி ஊக்கப்படுத்தும் பொழுது மாணவர்களுக்கு எந்த செயலும் செய்கின்ற ஆற்றல் அவர்களுக்கு வரும். நமது தமிழ்நாட்டில் மாரியாப்பிள்ளை தங்கவேல் என்பவர் உயரந்தாண்டுதலில் தங்கப்பதக்கத்தை வென்றார். அவர் ஊனமற்றவர்களில் ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்றார் என்ற தகவலை நீங்கள் விளக்கத்துடன் மாணவர்களுக்கு தன் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் எடுத்து அவருக்கு சொல்லி பரிசுகளை வழங்க வேண்டும். அதேபோல் வில்மா ருலேண்ட் என்ற அமெரிக்க அவருடைய கால்கள் இளவயதால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாது. படிப்பதற்கு பள்ளிக்கு செல்லவில்லை. அவர் வீட்டிலேயே முடங்கியிருந்தார். அப்படி இருந்தும் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று மெல்போர்னில் அவர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றார். ரோமானியத்தில் நடைபெற்ற
போட்டிகளையும் வெற்றி பெற்றார். 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ஓட்டத்தில் வெற்றி பெற்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றார். அதோடு அவர் தன் ஊனத்தை பெரிதாக நினைக்காமல் மனதளவில் சிந்திக்கின்ற ஆற்றலை பெற்று இந்த சாதனையை நடத்தி காட்டினார். அதே போல் நிகாகுஜி என்பவர் ஆஸ்திரேலிய நாட்டில் பிறந்தவர். அவரும் ஊனம் பெற்றவர். 2 கைகளும் இல்லை, 2 கால்களும் இல்லை. 2 காலும் அவருக்கு சூம்பி போயிருந்தன. ஒரு காலில் எழுதுவதும் ஒரு காலில் பேப்பரை எடுப்பதுமாக இருந்தார். அவர் 8 வயதில் இறந்து விடலாம் என்று எண்ணுகிறார். பள்ளி மாணவர்கள் எல்லாம் அவரை கேலி செய்கிறார்கள். அப்படி கேலி செய்கின்ற பொழுது இறந்து விடலாம், நீர்த்தொட்டியில் விழுந்து இறந்து விடலாம் என்று மன கஷ்டத்தோடு அவர் இருக்கும் பொழுது தன் அப்பா அம்மா தந்தை தாயினுடைய அன்புக்கு அடிமை என்ற ஒரு உணர்வோடு இருந்து சாக மறுத்துவிட்டு அவர் கம்ப்யூட்டரை இயக்கினார், இசையை வாசித்தார். அப்படி 2 கைகளும் கால்களும் இல்லாதவர்கள் இத்தனை சாதனை புரிகிறார்களே, நீங்கள் ஏன் செய்யக்கூடாது, நீங்கள் நல்லா தானே இருக்கிறீர்கள் என்று மாணவர்களுக்கு நீங்கள் இந்த ஊனமுற்றவருடைய மாற்றுத்திறனாளியாக அவர்கள் செயல்படுவதை நீங்கள் அடிக்கடி அவர்களுக்கு சொல்லி அறிவுறுத்த வேண்டும். இதுபோல் அவர் ஒரு 24 நாடுகளுக்கு சென்று 100 சொற்பொழிவாற்றியிருக்கிறார். இன்னும் அவருக்கு கிட்டத்தட்ட 3 to 4 மில்லியன் ரசிகர்கள் அவருக்கு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் எடுத்து வாழ்க்கை வரலாறை பெற்றோர்கள் கூற வேண்டும். அதோடு உங்களுக்கு நல்லா தெரியும், ரவீந்திரநாத் தாகூர் அவர் 10 வயதிலேயே 8 வயதிலேயே கவிதை இயற்ற ஆரம்பித்தவர். இன்றைக்கி நாம் தேசிய கீதம் பாடுறோம்னா அந்த பாடல் அவர் இயற்றியது தான். அதற்கு தவறாக எழுதியிருந்தாலும் தன்னுடைய தந்தை அவருக்கு வாட்சை பரிசாக கொடுக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஒரு செயல்படும் பொழுது மாணவர்களுக்கு நாம் உற்சாகம் ஊட்ட வேண்டும். மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுகின்ற பழக்கம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மாணவர்கள் அனைவரும் இந்த கருத்துக்களை கேட்டு தானும் இவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவர்களுக்கு வரும். இத்துடன் என்னுடைய சிறையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் இருந்தாலும் அவர் ஸ்டேட்டஸ் போடுவார், அந்த செய்திகளில் வெளியிடுவார். பள்ளிக்கு ஒரு ஆணிவேராக இருப்பவர் உங்களுடைய சிடிஎன் ரமேஷ் சகோதரர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கத்தோடு இந்த தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்வதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதற்கு சொல்ல வாய்ப்பளித்த காஞ்சனாதேவி பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா சிறப்பாக மென்மேலும் நல்லா இந்த நிகழ்ச்சியை சார் 16வது இந்த ஆண்டு இந்த ஆனுவல் டே நடத்தி வருகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு ஜீப் கெஸ்டா சிறப்பு விருந்தினராக நம் பள்ளிக்கு வருகை தந்திருக்கிறோம் திரைப்பட நடிகர் நகைச்சுவை கிங்காங் சார் அவர்களுக்கும் சரவடி சார் சரவணன் அவர்களும் வருக வரவேற்கிறேன். அதுக்குப்படியாக
வெல்டன் ஸ்கூல் தாளார் அவர்களுக்கும் ஆலத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம் பள்ளியில் இன்னும் கலை நிகழ்ச்சி நிறைய இருக்கிறதால இதோட நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த பள்ளியின் தாளார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க சார். அடுத்தது நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து இருக்கின்ற நகைச்சுவை நடிகர், உள்ளத்தால் உயர்ந்தவர், உயரமானவர், உங்களுடைய பேச வருகிறார் திரு கிங்காங். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சவுண்டு பத்தலையே. நம்மளுடைய கண்ணன் சார் உண்மையிலேயே சொல்கிற அவர் ஒரு யதார்த்தமான மனிதர். எந்த கள்ளக்காப்படம் இல்லாமல், அப்புறம் வெள்ளிந்தியா அப்படி சொல்லுவாங்க தென் மாவட்டம்லாம், அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர். படப்படன்னு எப்பவுமே ஒரு இதோடு தான் இருப்பார். அந்த வேலையை முடிக்கணும், இந்த வேலையை அந்த டைமிங்கை கரெக்டாக கீப்பப் பண்ணுறாரு. சரவணன் சார் கேட்டார், என்ன சார் 4:30 4:31 நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் அப்படின்னாரு. உண்மையில் அந்த டைமிங் கீப்பப் பண்ணுவோம். அதாவது அடிக்கடிக்கு சொல்லுவார், மனுஷனுக்கு ரொம்ப டைமிங் முக்கியம், நேரம் முக்கியம் அப்படின்னுவார். ஒரு நொடி கூட வீணாக்காத ஒரு மனிதர் யாருன்னா அது கண்ணன் சார் தான். காஞ்சனா தேவி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி 16ஆம் ஆண்டு மிக சிறப்பாக, பிரம்மாண்டமாக, அட்டகாசமாக, சூப்பராக நடந்துட்டு இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் இப்படி ஒரு அருமையான எனக்கு வாய்ப்பு கொடுத்த கண்ணன் அவர்களுக்கும் செந்தில்குமார் சார் அவர்களுக்கும் என்னுடைய இனிய நண்பர் விஜய் டிவி கலக்கப் போவது யாரு சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை பாதியை மறைக்கிறது இந்த வீடியோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர் தான். பாதி பேருக்கு தான் தெரியும், மீதி தெரியவே இல்லை. எனக்கு வில்லனுங்களே இவங்க தான். எங்கே போனாலும் ஸ்டூல் போட்டு இப்படின்றாங்க, அவன் இப்படி பார்க்குறாங்க. ஒருத்தரை கால் சந்தில் பார்க்குறாங்க, என் ஹைட்டு கரெக்டாக இருக்குன்னு கால் சந்தில் இவர் கேப்பில் பார்க்குறாங்க. தவறான எதுக்கு சும்மா ஜாலியாக தான் சொல்கிறேன். உண்மையிலே ஏன்னா எல்லா சாரும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி படிக்கணும், அப்பா அம்மா பேச்சு கேட்கணும், ஆசிரியர் பேர். ஒரு அரை மணி நேரம் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு நம்ம சரவணன். 9, 10, 11, 12 இந்த கிளாஸுக்கு அவர் உண்மையிலே ஒரு அருமையான பேச்சு. உண்மையிலே அதை கேட்டு உண்மையிலே அந்த மாணவர்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லோரும் சொல்கிற மாதிரி நானும் இங்கே சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ உள்ள பசங்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அட்டகாசமாக இருக்காங்க. இப்போ அதாவது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அதாவது எங்கள் காலத்துன்னு சொல்லுங்கண்ணே, 80ல் பார்த்திங்கன்னா 25 வயசு 20 வயசுலேயே சித்தப்பாவை மாமாவை சித்தப்பானுவோம், என்ன உறவு முறைன்னே தெரியாது. ஆனால் இப்போ உள்ள 5 வயசு பசங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா 30 வயசு நாலேஜ், அந்த நாலேஜ் என்னவோ அது இருக்குது. அந்த மாதிரி பசங்க அந்த மாதிரி இப்போ வேறு லெவலில் வந்துட்டாங்க. ஏன்னா விஞ்ஞானம் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்குதுல்ல, அதனால் 5 வயசு பசங்களுக்கு உலகத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே தெரியும், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அதனால் மாணவர்களே, நம்ம சரவணன் சார் 4 கிளாஸுக்கு உண்மையான ஒரு அருமையான ஸ்பீச் கொடுத்தாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 9வது 10வது 11வது 12வது இந்த ஆபத்துலேருந்து நீங்கள் தாண்டி போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. கரெக்டாக சார்? ஏன்னா இதிலிருந்து அது வரைக்கும் தான் ஆபத்து. பல விஷயங்கள்லாம் அதில் போவாங்க. அதாவது என்னென்னா நல்ல வழியில் போகணும், கெட்ட வழியில் இந்த ஏஜில் இந்த டைமில் நீங்கள் கெட்ட வழியில் போயிட்டீங்கன்னா நல்ல கரெக்டான வழிக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த 9லேருந்து 12 தாண்டிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்கன்ற இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுறேன். இன்னும் நிறைய நிகழ்ச்சி இருக்குது, என்னுடைய நிகழ்ச்சி இருக்குது, டான்ஸு, காமெடி. அவர் சொன்னார் நம்ம கண்ணன் சார், இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் நீங்கள் போவே கூடாது, நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், அப்படி மீறி போனீங்கன்னா நான் கேட்ட சாத்திடுவேன்ட்டார் அவர். ஏங்க அதாவது அவர் ஜாலியாக ஒரு அன்பு கட்டளை போடுறாரு. அதனால் என்னுடைய ப்ரோக்ராமும் இருக்குது. ஏன்னா எல்லாமே மாணவர்கள் எல்லாமே வேஷம் போட்டு எல்லாம் பாருங்கள் மேக்கப் போட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க. அதனால் இப்போலாம் அவங்களெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது, அவ்வளோ திறமைசாலி எல்லாமே இருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம சென்னையில் மணிவேலுன்னு ஒரு டைரக்டர், என்னுடைய இனிய நண்பர், அவர் போன வாரமே கேள்விப்பட்டார், என்னங்க இந்த காஞ்சனா தேவி ஸ்கூலுக்கு ஏதோ நீங்கள் போகிறீங்களா கெஸ்ட்டு? ஆமாங்க அப்படின்னு. அவர் என்னட்டார், போன சனிக்கிழமை ஃபோன் பண்ணிட்டார், நான் இங்கே இருக்கிறேன்ட்டு. இல்லைங்க அது அடுத்த சனிக்கிழமை தாங்க அப்படின்னு. இல்லைங்க என் பையன் இங்கே சாய் சபரின்னு என் பையன் படிக்கிறான், இந்த மாதிரி திருக்குறள் அதுனா 1333
அப்படியே நான் எக்ஸ்ட்ரா 3 சொல்லணும். 1330 குரலில் வந்து அந்த பையன் வந்து சொல்கிறாங்க, அதனால் என் பையனை பற்றி கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள் அப்படின்னாரு. அது கடவுளுக்கு கொடுத்த கிஃப்ட்டு, நான் என்ன சொல்கிறது. அவர் அதே மாதிரி வந்து நீங்களும் அந்த பையனை மாதிரி நல்லா படித்து உங்களுடைய உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சாய் சபரிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்து, இப்போ நீங்கள் போன வாரம் 2 வாரம் முன்னாடி என்னுடைய படம் பார்த்துருப்பீங்க. படம் பேர் வந்து ராஜா கிளி. சமுத்திரக்கனி தம்பிராமையா அவங்க வந்து கதை நாயகனாக நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் நானும் பண்ணியிருக்கேன். அதில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் சூப்பர் டாடி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, அதையும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது நான் இப்போ சொல்லலை. இன்னும் நான் வந்து டான்ஸ் பண்ணுவேன்ல, அப்போ நான் வந்து மீதியை சொல்கிறேன். அதனால் அவர் என்ன சொல்கிறேன்னா, நன்றி வணக்கம் மட்டும் சொல்லிட்டு வாங்கன்றார் சரவணன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டேன், சாரி. அதே மாதிரி நம்மளுடைய சாய் டிவி ரமேஷ் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் சேனல் வந்து நிறைய இருக்கும், ஒரு 30-40 டிவி இருக்கும். எந்த மாவட்டத்தில் இப்போ குறைஞ்சி போச்சு. ஆனால் கள்ளக்குறிச்சியில் மாவட்டத்தில் 12 லோக்கல் சேனல் இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னோட லோக்கல் சேனல் எங்கேயுமே இல்லை. ஆனால் இங்கே வந்து லோக்கல் சேனல் வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா மக்கள் பார்க்குறாங்க, அதனால தான் அவர் நடத்துகிறாரு. அந்த 12 சேனலில் என்னுடைய சேனல் வந்து 2வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னார் நம்ம ரமேஷ் சார். அவர்களுக்கு வந்து உண்மையிலே மக்களுடைய அன்பு ஆதரவு இருக்கிறதா தான் அவர் 2வது இடத்துல இருக்குது. அதனால் லோக்கல் சேனல்னால் ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் அவர்கிட்ட சொன்னேன், இன்றைக்கிலிருந்து உள்ளூர் தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். ஓகேன்றாரு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய வருஷங்கள் நல்லா சூப்பராக பண்ணி நல்லா வந்து இப்போ 12வது வரைக்கும் இருக்குது இல்லையா, அப்படியே இன்னும் காலேஜ் கூட கட்டுவோங்க சார் சீக்கிரமாக. ஏன்னா நல்ல மனிதர். ஆமாம், செந்தில் சார் இருக்கார். அப்புறம் என்ன காலேஜ் கட்டிங்களா, கட்ட போகிறீங்களா? பார்த்தீங்களா, அவங்க 2 பேர் உயிர் நண்பர்கள். நிறைய வந்து ஒன்றா போயிட்டு வெளிநாட்டில் வேலை செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி 2 பேருமே வந்து ஆளுக்கு ஒரு ஸ்கூல் வச்சு இன்றைக்கி சூப்பராக அவர் வந்து செந்தில் சார் வந்து உண்மையிலே வந்து நல்ல மனிதர். நண்பருக்காக நிறைய உதவி பண்ணுறாரு. நிறைய பாருங்கள், நேற்று நைட்டு இறங்கினதுலேருந்து இந்த நொடி வரைக்கும் நான் அவ்வளோ என்னை ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. அது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். நான் நிறைய ஸ்கூலுக்கு போயிருக்கேன், அந்த நேரத்தில் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் நான் நடந்து கூட பார்த்துவேன், அப்படிவா இப்படிவா அப்படி ஒரு குழந்த மாதிரி பார்க்குறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியுடைய முக்கியமான பேஸ்மெண்ட்டாக இருக்குமா ஆடியோ லைட்டிங் தான். அவங்க தான் ஒரு நிகழ்ச்சி நம்ம என்ன தான் திறமைகள் வெளிக்காட்டினாலும் நம்மளை வந்து அவுட்புட் காட்டுறது வந்து அந்த ஆடியோ லைட்டிங். அவங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. என்னுடைய வில்லன்கள் கேமராவும் அந்த ஸ்டில்ஸும் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய அவர் 4 சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிருக்கிறாரு. அவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறோன்னா இன்றைக்கி ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அதுபோல் நம்ம ஜனாதிபதி விருது வாங்கினார். நிறைய ப்ரோக்ராம் உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்தார். அந்த டோலில் இருந்து இறங்கும் பொழுதே அவருடைய ஃபோட்டோ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இன்னும் அடுத்தடுத்து ப்ரோக்ராம் இருக்குது. தன்னம்பிக்கை பேச்சாளர். இப்போ இந்த ப்ரோக்ராம் முன்னாடி எங்கள் பிள்ளைகளுக்கு அதான் இப்போ அண்ணன் கிங்காங் சொன்னார், 9, 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் கிளாஸ் உண்மையிலே மிக மிக சிறப்பாக. கண்ணு என்னப்பா கேட்டிங்க, நாங்கள்லாம் சொல்லும்போது எப்படா இவர் பேசுகிறத முடிப்பீங்கன்னு சொன்னதும் ஒரு தம்பி ரொம்ப 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 பயனுள்ளதாக இருந்தது சார். ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இன்னும் அது ஒரு ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்கிறார், புள்ளி தான். அடுத்தடுத்து நம்மளுடைய ஸ்கூல் டே டயத்தில் வருவாங்க. அனைத்து அந்த டிவியெலாம் வந்துட்டுருக்குறாங்க. அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய நிகழ்வுகள் இருக்குங்கிறதுனால சுருக்கமாக உங்கள் சார்பாக சரவடி சரவணன் அண்ணார் அவர்களை சில வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் அனைத்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் இந்த இனிய மாலை வேளையிலே எனது வாழ்த்து கலந்த வணக்கத்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி, இன்றைய தினம் நமது கள்ளக்குறிச்சி ஆலத்தூர் காஞ்சனா தேவி மெட்ரிக் பள்ளியினுடைய 16வது ஆண்டு விழா தினத்திலே உங்களெல்லாம் சந்திப்பதற்கு நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய எனது அன்புக்குரிய சகோதரர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இந்த பள்ளியினுடைய நிர்வாகி திரு கண்ணன் சார் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நம்ம பிள்ளைங்க வந்து இந்த காஞ்சனா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கைத்தட்டல் மூலமாக அதை சொல்லலாம். இல்லை, ஒரு சில பேர் கைத்தட்டாமல் உட்காந்துருக்கிறத பார்த்தா ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லைல்ல, மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா?
சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது மற்றற்ற மகிழ்ச்சி. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் நான் உயிராக வணங்குகின்ற மதிக்கின்ற என்னுடைய தாய்மொழியாம் தமிழுக்கு வந்து என்னுடைய வணக்கத்தை சொல்லி தான் நிகழ்ச்சியில் பேசவே ஆரம்பிப்பேன். அந்த வகையில் என்னுடைய தாய்மொழி தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தினை சொல்லி, அன்பிற்கினிய உறவுகளை ஒன்றாக்கி உயிர்மை எழுத்துக்கள் 2 சேர்த்து இனிதான ஏலிச நாடகம் 3 ஈடில்லா வேதங்கள் 4 படைத்து நிலைத்த 5 சுவையை 6 இசையை 7 8 திக்கும் கொட்டுமரசாய் 8 மடி 8 தொகையால் எடுத்து கூறி நன்னூனில் நவமணி புட்டி அதில் நவரசம் காட்டி 10 பாட்டெடுத்து 12 திறமைகள் வந்த இன்னா 40 இனிவை 40 என 40 பாடல்களால் சமூக நல் கருத்துக்களை கூறி 64 கலைகள் அமைத்து 96 சிற்றிலக்கியங்கள் 133 அதிகாரங்களை உலகக்கே அதிகாரம் செய்யும் வள்ளுவனின் 1330 குரல் பாக்களோடு 4000 திவ்ய பிரபந்தம் அளிச்சிய 10,000 கவிதைகளை முத்தாக வழங்கிய சத்தான கவிஞன் கம்பனுக்கு ஈடாக யாரும் இங்கே வித்தாகவில்லை என கெத்தாக கூறி நான் சொத்தாக நினைக்கும் என் தாய்மொழியான் தமிழுக்கு முத்தான முதல் வணக்கத்தினை கூறி இனிதே எனது உரையை துவங்குகின்றேன். நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சரவடி சரவணன் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இன்றைய தினம் இந்த பள்ளியில் நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு இனிய நண்பர், என்னுடைய அன்பு சகோதரர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வெல்டன் மெட்ரிக் பள்ளியினுடைய தாளாளர் திரு செந்தில் சார் அவர்களுக்கு. ஏன்னா அவர் தான் வந்து நம்மளுடைய கண்ணன் சார்ட்டை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. வெல்டன் மெட்ரிக் பள்ளியோட ஒரு 6-7 ஆண்டுகளாக அந்த பள்ளியோட நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு அந்த மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராகவும் ஒரு என்டர்டெய்னராகவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மென்டாராக அந்த பள்ளியில், இன்னும் சொல்லப்போனால் அந்த பள்ளியில் நான் சம்பளம் வாங்காமல் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு அந்த பள்ளியில் வந்து என்னை ஒரு பங்குதாரராகவும் அந்த ஒரு பங்காளராகவும் என்னை வச்சுருப்பார். இன்றைக்கு அந்த நிகழ்வு வந்து நம்முடைய காஞ்சனா மெட்ரிக் பள்ளியிலையும் தொடருது. கண்ணன் அண்ணனுடைய அன்பை பார்த்து அவருடைய உபசரிப்பையும் அவருடைய நடத்தையும் அவருடைய பேசுகின்ற விதத்தையும் பார்த்து அவருடைய அன்புக்கு நான் அடிமையாயிட்டேனே சொல்லணும். அதை நம்ம கிங்காங் சாரே சொன்னார். அவர் வந்து சொல்லும்போது என்ன மனுஷன், அவர் ரொம்ப எளிமையாக இருக்கார், சிம்பிளாக இருக்கார், யாருக்காகவும் டைம் நிற்காது, எதையாக இருந்தாலும் டைமுக்கு முடிக்கணும் அப்படின்ட்டு அப்படி மிண்டல் மாதிரி நான் எப்படி சரவடியாக பேசுகிறேனோ அந்த மாதிரி அவர் சரவடியாக செயல்படுறாரு. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நவீன காலகட்டத்தில் பொருளாதார நோக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு எளிமையான ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு பள்ளியினுடைய தாளாளரை நான் இன்றைக்கி சந்தித்தேன். அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அவரோட இணைந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நாங்கள் அவரை எந்த அளவுக்கு மதிப்பளிக்கிறோமோ அதை விட நீங்கள் பல மடங்கு நிச்சயமாக அவர் நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு மேடையை போட்டு ஒரு அற்புதமான செட்டப்லாம் கொடுத்து ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட் மாதிரி ஒரு ஆனுவல் டேவை ரெடி பண்ணியிருக்காரு. அதுக்கும் நம்ம திரைப்பட நடிகர் கிங்காங் சார் அவரெல்லாம் வரவழைச்சி அவருடைய சார் வந்துடுவாருங்களா கிளம்பிடுவாருங்களா ஒவ்வொரு தடவையும் அந்த ஃபோன் பண்ணி விசாரிக்கிற அந்த நுணுக்கம் இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லை. மனுஷன் அன்பை வந்து வாரி வாரி கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பள்ளியோட ஆனுவல் டே நடந்துக்கிட்டு இருக்கு, 1008 வேலைகள் இருக்கும். எல்லாத்தையும் நினச்சா ஒரு டிரைவரை விட்டு கார் அனுப்பிச்சி விட்டு நேராக கூப்பிட்டு வர சொல்லிடலாம். நேராக எங்களை வந்து நேரில் சந்தித்து அதெல்லாம் சான்ஸே கிடையாது. எத்தனையோ பள்ளிகளுக்கு நாங்கள் போயிருக்கோம், அப்படிலாம் இல்லாமல் நல்ல ஒரு மனிதர். இந்த ஸ்கூலோட அட்மாஸ்பியர் எல்லாமே பக்காவாக இருக்குது. நான் உள்ள வரைக்கும் போனேன். ஒரு 1 hour மாணவர்கள் மத்தியில் பேசினேன். 9th 10th 11th 12th மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை அளிக்கக்கூடிய வகையில் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டாண்டப் காமெடியும் கலந்து பேசினேன். மாணவர்கள் அவ்வளோ ரசித்தாங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஒரு சில மாணவர்கள்லாம் கண்ணீர் விட்டாங்க. 2 பேர் வந்து பேசும்போது சார் எனக்கு ரொம்ப நம்பிக்கையை கொடுத்தீங்க அப்படின்னாங்க. ஸோ அதுதான் அந்த நிகழ்ச்சியோட வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த மேடையில் நம்மளுடைய கிங்காங் சார் வந்து உங்களுக்கு நகைச்சுவை விருது, அவர் திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் படிச்சிருக்காரு, தேசிய விருது வாங்கியிருக்காரு, 4 சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிருக்காரு. ஸோ அவரெல்லாம் இன்றைக்கி இங்கே வந்திருக்காருன்னா உங்கள் பேரண்ட்ஸுங்க நம்ம பிள்ளைங்க இந்த படிக்கிற பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி சிறப்பு அழைப்பாளர்கள்லாம் வர வச்சு இந்த பள்ளியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஆலத்தூர், நான் ஊராட்சி மன்ற தலைவர்னால் இப்போ வெள்ளைய வேட்டியும் சட்டியமாக போட்டுக்கிட்டு எல்லாம் முறுக்கு மீசியெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த படத்தில் வர்ற மாதிரி நாட்டாமல் இருக்கிற மாதிரி 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பிரசிடென்ட் மாதிரி இருப்பார்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கடா அப்படி ஒருத்தர் சொல்கிறாரு ஆளை காணுமேன்னு தேடி பார்த்தா ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிற ஹீரோ மாதிரி அசால்ட்டாக சிம்பிளாக வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நான் கேட்குறேன் எங்கேங்க அந்த ஊராட்சி மன்ற தலைவர்னு, நான் தாங்க அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்பு சகோதரர் அவர்களுக்கும், அவரை தொடர்ந்து இந்த முத்துக்குமார் சார் இங்கே டிவி சிசிடிவி கேமரா அதெல்லாம் நீங்கள் தான் செட்டப், ஸ்கூலுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சேகர் சார் என்னை வந்து அவ்வளவு பாராட்டினாங்க. அந்த
4 வகுப்பு மாணவர்களுக்கு இந்த 1 ஹவர் பேசணும் பார்த்தீங்களா, அப்போ சார் வந்திருந்தாங்க, சேகர் சார், பாரதிதாசன் பள்ளியினுடைய கரஸ்பாண்டண்ட்டு. ரொம்ப சிறப்பாக என்னை பாராட்டினாங்க, என்னுடைய பேச்சை ரொம்ப ரசித்தாங்க, அவருடைய எளிமையாக பழகினாங்க. சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு, அன்பு தம்பி சாய் டிவி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, ஒரு அற்புதமான தினத்தில் ஒரு நல்ல ஸ்கூலுங்க, நம்ம பிள்ளைங்கள்லாம் ஒரு தரமான பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்கங்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. அதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்முடைய கண்ணன் சார். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா மற்ற ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் வெளில விடவே மாட்டாங்க. இந்த பேரண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். உண்மையிலே சார் இந்த மாதிரி ஆனுவல் டேலாம் எங்கள் செந்தில் சார்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே உள்ளே விட மாட்டாங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு என்ன எது எல்லாம் எங்கள் ஸ்டாஃப் பார்த்துப்பாங்க, நீங்கள் அங்கேயே உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு கேட்டை இழுத்து போட்டு செக்யூரிட்டி சிஸ்டம் மாதிரி லாக் பண்ணி விட்டுருவார். நாங்களே வரணுன்னா அப்படி சுற்றிக்கிட்டு தான் வரணும். அது ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து அந்த பள்ளியில் வந்து மாணவர்கள் எண்ணிக்கை அதிகம், அதனால் அவங்களால கட்டுப்படுத்த முடியாதுன்னு இங்கே சார்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி செக்ஷன்லாம் போடுங்களா சார் அப்படின்னா, வேண்டவே வேண்டாம் சார், நம்ம செய்கிறது பெற்றோர்கள் மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும், அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் நாங்கள் கொடுத்துட்றோம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்களெல்லாம் அழகழகாக மேக்கப் போட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ வந்து உங்கள் வீட்டு பிள்ளைங்க மட்டும் பண்ணால் மட்டும் கைத்தட்டாதீங்க. நம்ம வீட்டு பிள்ளையா எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணும்போது கைத்தட்டினா தான் பிறரை மகிழ்வித்து மகிழ வேண்டும். அடுத்தவர்களை பாராட்டினா தான் நம்மளுக்கு 4 பாராட்டு கிடைக்கும். அதனால் எல்லா பிள்ளைகளுக்கும் கைத்தட்டுங்க. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கும் நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்தி நம்ம கிங்காங் சார்லாம் வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. இங்கே வந்திருக்கக்கூடிய டெக்னீஷியன் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகள். பேரண்ட்ஸ் நம்பிக்கையோடு இருங்க. ஒரு தரமான பள்ளிக்கூடம், அடுத்தடுத்து நல்ல காற்றோட்டமான வகுப்பறைகள் எல்லாமே பக்கவாக இருக்குது. சார் இப்போது ஆனுவல் டேவிலையும் இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் டே, மோட்டிவேஷன் ஸ்பீச்சு, எங்களை மாதிரி சிறப்பு அழைப்பாளர்கள், என்டர்டெயின்மெண்ட் மாணவர்களுக்கு வந்து அந்த மனமகிழ்வை ஏற்படுத்துறதுக்காக மேஜிக்கு, மிமிக்ரி இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள்லாம் வரும் ஆண்டுகளில் ஏற்பாடு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சார். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். நீங்கள் அதுக்கு மாணவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்தி அது சார்ந்த அந்த துறை சார்ந்த சிறப்பு அழைப்பாளர்களை வர வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்கிறேன்ருக்காங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக ஒரு 500க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு போய் பேசியிருக்கிறோம், நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி கொடுத்துருக்கோம். ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம் சார். இது ஏன் சொல்கிறேன்னா, அவங்க எனக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க, தொகை கொடுப்பாங்கலாம் இல்லை, அவருடைய அன்புக்கு தான். அவருடைய அன்பு பழகின அந்த விதம் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்காக எங்கள் டீமோடு வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இனிய நண்பர் செந்தில் சார் வந்து இன்னொரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கரஸ்பாண்டண்ட்டு, அதே பகுதியில் ஒரு 25 கிலோமீட்டருக்கு பக்கத்துலேயே ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள உள்ள பகுதி பக்கத்தில் யாரும் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் இல்லாமல் அவருடைய இனிய நண்பர் ஆலோசனைகள் வழங்குவதாக இருக்கட்டும், சின்ன சின்ன அறிவுரைகள் வழங்குவதாக இருக்கட்டும், சஜஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், அவ்வளோ சிறப்பாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நட்புக்கும் நல்ல ஒரு கைத்தட்டலை கொடுத்து, நானே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க விரும்பல, ஏன்னா இடையிட நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா நான் பேச வேண்டிய நோக்கம் மாணவர்களுக்கு தனியாக வகுப்பறையில் பேசிட்டேன். இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு, இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களை நிகழ்ச்சியை நானும் கிங்காங் சாரும் இடையில கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு, நல்லா உங்களுடைய பிள்ளைகள்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. முதல்ல எக்காரணம் கொண்டும் பள்ளியை வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. இன்றைய காலகட்டத்தில் பள்ளி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம படிக்கும் போதெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த கண்ணை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் உரிச்சி எடுத்துருங்க, சக்கையை சாத்துங்கம்பாங்க, அடித்து தொலைச்சிருக்கான்ட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. மாணவர்களை திட்ட முடியல, கடுமையாக பேச முடியல, உடனே அவன் கோச்சிக்கிறான். பேரண்ட்ஸுக்கு வந்து வாத்தியார் சட்டையை பிடிச்சி இதுக்காத குறை தான். நீங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் பார்ப்பீங்க. அப்படிலாம் இல்லாமல் நம்ம பள்ளியில் ரொம்ப சிறப்பாக, ரொம்ப கனிவாக, நம்ம அதாவது எல்லாம் சொல்லுவாங்க பொதுவாக ஆசிரியர்கள்ங்கிறவங்க 2வது பெற்றோர். அது உண்மைதான். ஏன்னா உங்கள் பெற்றோருக்கு அடுத்து அந்த பிள்ளைங்க மேலே அவ்வளோ அக்கறை கொண்ட இந்த ஆசிரியர்கள் நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆசிரியர்கள் நான் சந்தித்து பேசினேன். இந்த பள்ளியோட ஆசிரியர்கள் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இந்த ஆனுவல் டேவுக்கு ரெடி பண்ண விதமாக இருக்கட்டும், எங்களை அப்ரோச் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த ஆசிரியர்களுடைய பண்பு, ஏன்னா ஒரு பள்ளியோட கரஸ்பாண்டண்ட் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் அந்த ஆசிரியர்களும் இருப்பாங்க. அது 2 ஈக்குவலாகவே இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை சந்திப்போம். நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய என்னுடைய அன்பு சகோதரன், நான் அவர் சாருன்னே கூப்பிடல, அண்ணன் தான் கூப்பிட்றேன். ஏன்னா சாருன்னு சொன்னோம்னா அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே இருக்கும். அவரே சொல்லுவார், அவர் என்னோட வயசில் மூத்தவர், ஆனால் என்ன அண்ணன் சொன்னார். எனக்கு என்னடா அதுன்னு ஆச்சரியமாக போயிடுச்சு. அப்போ தான் சொல்கிறாரு, சார் நான் சாருன்னு உங்களை கூப்பிட்டேன்னா
நீங்கள் விஜய் தொலைக்காட்சியிலேருந்து வர்ற ஒரு செலிபிரிட்டி, ஒரு டிவி ஆர்டிஸ்ட்டாக போயிடுவீங்க. உங்களை நான் அண்ணன்னு கூப்பிட்டா தான் எங்கள் காஞ்சனாதேவி பள்ளியில் நீங்கள் ஒரு அங்கத்தினராக இருப்பீங்க அப்படின்னாரு. அங்கத்தினர் ஒரு பள்ளியில் மட்டும் இல்லை, அவர் குடும்பத்திலே நான் அங்கத்தினராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் வந்து மிகப்பெரிய இடம் பிடிச்சிட்டார். செந்தில் சாருக்கு அப்புறம் கண்ணன் சாரும் மிகப்பெரிய நன்றி. நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி அனைத்து நல்ல உலகங்களும் நன்றி கூறி சிகரமிட்ட சிந்தனை உயர சாதனை புரிய சரித்திரம் படைக்க சரவடி சரவணன் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைத்து விருந்தினர்களும் மிக சிறப்பாக எங்களுக்கு வாழ்த்துறை வழங்கினார்கள். அடுத்தடுத்து ப்ரோக்ராம் இருக்குது சார், ரெடியாக இருக்கீங்களா? அதனால் பெற்றோர்களின் கவனத்திற்கு நம்ம சார் சொன்னது போல் இந்த பேரண்ட்ஸுங்க வந்து தயவு செய்து, இனிமேல் ப்ரோக்ராம் தான், தயவு செய்து நாங்கள் அழைப்பு விடுத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் இன்னும் கொஞ்சம் முன்னறிக்கையில் வருமாறு தயவு செய்து அவங்களுக்குன்னு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் பின்னாடி சேர் கொடுத்துருக்குறோம். தயவு செய்து கொஞ்சம் வாங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராம் முடிஞ்ச பிற்பாடு அவங்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படும். அதே போல் டோக்கன் கொடுத்துருப்போம். அந்த டோக்கன் உள்ளவங்க கொடுத்துட்டு சாப்பாடு பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக அடுத்த ப்ரோக்ராம் ரெடிங்களா சார்? நம்மளுடையக்காவது கொஞ்சம் சிரமம். அவர் வந்து எப்படி ஒரு மிக மிக ஒரு ஊனமுற்றோர் ஸ்கூல் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. கடவுளுடைய குழந்தைகள் அவங்கெல்லாம், அதை வச்சு பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணே வாங்க. ஏமா ஒரு பொன்னாடை. மாமா வந்து என்னை சின்ன வயசில் தூக்கி வளர்த்தவர். அவர் பேரும் ஜான் தான். பெரியூரில் இருந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஜாயந்தல் கிராமத்தில் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இவருடைய தாய் மாமன் என்னை செதுக்கியவர். பக்கத்தில் பார்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். இவருக்கும் நம்ம எல்லாருடைய ஆசீர்வாதமும் அந்த பிள்ளைகளை இன்னும் தங்கமாக அவர் பார்த்துக்கணுன்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்குவோம். இந்த நேரத்தில் அவரை பாராட்டுவதில் காஞ்சனாதேவி மெட்ரிக் பள்ளி பெருமிதம் கொள்கிறது. குழந்தைகளை வளர்ப்பதென்பது முக்கியமல்ல, அதிலும் தெய்வ குழந்தையாக இருக்கும் சிறப்பு குழந்தைகளை கவனமாக கவனித்துக் கொள்ளும் அன்பு ஐயா அவர்களுக்கு நன்றி. ஓகே சார். அனைவருக்கும் இந்த இனிய மாலை வேளையில் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் நேரத்தை நான் எடுத்துக்க விரும்பலை, அவர் தான் சொல்லிட்டாரு. ஏன்னா எல்லாமே ஆர்வமாக வந்து பிள்ளைங்களுடைய நடனத்தில் தான் எதிர்பார்ப்பு இருப்பீங்க. நிச்சயமாக அது நான் வந்து அதில் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நான் சாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அவர் எங்கள் மாமாவுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த நானும் எங்கள் மாமாவை பார்த்து தான் வளர்ந்தோம். அந்த அளவுக்கு இப்போ இங்கே ஒரு நிறுவனம் வந்து இவ்வளோ உருவாக்கியிருக்காருன்னா உங்களுக்கே தெரியும். அவர் ஒரு தனி நபர் வந்து இவ்வளோ விஷயத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாருன்னா அவரை வந்து நம்ம எல்லாருமே ஆதரவு கொடுத்து பாராட்டுன்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறிய இடம் சரியாக. நன்றி, வணக்கம்.